காலையில் நடைப்பயிற்சி போகிறோம். ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக காஃபியோ டீயோ பாலோ நீங்கள் ஏதோ ஒரு பானம் ஒன்று ஒரு எனர்ஜியை குடிச்சிட்டு தான் போகணும். ஏன்னா நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது எவ்வளோ சுகர் இருக்குங்கிறது பார்த்துட்டு நடந்தால் நீங்கள் குடிச்சிட்டும் போகலாம், குடிக்காமலும் போகலாம். எப்படின்னா ஒரு நீங்கள் நடக்க ஆரம்பிக்க முதல்ல பார்க்குறீங்க, ப்ளட் சுகர் ஃபாஸ்டிங் பார்க்குறீங்க, 200 இருக்குது, குடிக்காமலே போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை, லோ சுகர் ஆகாது. ஆனால் நீங்கள் நல்ல கண்ட்ரோலாக வச்சுருக்கீங்க, காலையில் எழுந்திருக்கும் போதே 100 தான் இருக்குது, நீங்கள் ஒன்றும் குடிக்காமல் போகிறீங்க, அங்கே போகும்போது என்ன ஆகும்? ப்ளட் அங்கே குளுக்கோஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகும். அதானே எனர்ஜி, குளுக்கோஸில் தான் ஓடுது வண்டி. அப்போ நீங்கள் போக போக குளுக்கோஸு அப்படியே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னா 70 60 அப்படின்னு கீழே வந்துடும். 70க்கு கீழே வந்தால் கண்ணு சுத்தம், அப்படியே எனர்ஜி இல்லை. மூளைக்கு பிரெயினுக்கு குளுக்கோஸ் போகிறது குறைஞ்சிட்டுனா என்னாகும்? தலை சுற்று மாதிரி வரும். நீங்கள் தனியாக போகிறீங்க, எங்கேயாவது ஓரமாக படுத்து கிடப்பீங்க. போகிற வாரம் என்ன சொல்லுவான்? காலங்காத்தால் அடிச்சுட்டு இப்படி படக்கானே, அது வீட்டில் வச்சு குடிச்சு தொலைக்க வேண்டியானே. காலங்காத்தாலே பாருங்கள் ரோட்டு ஓரமாக சுருண்டு கிடக்கான். அப்படின்னா நம்ம பாட்டில் போயிட்டே இருப்பானே தவிர ஒரு பை எல்லாம் வேலைக்கு போகிற அவசரத்தில் போயிட்டே இருப்பான். நீங்கள் லோ சுகரில் அங்கே தான் கிடப்பீங்க. அதனால் நல்ல கண்ட்ரோலாக இருக்கிறோமோ இல்லையோ, அந்த காஃபியில் என்ன வந்துட போகுது? நீங்கள் குடிச்சிங்கன்னா ஒரு ப்ளட் சுகர் ஒரு 30-40 பாயிண்ட் கூடும். அது எனர்ஜியில் நீங்கள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி போயிடும். அதனால் சேஃபர் சைடில் இருக்கணும்னா காலையில் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு தான் போகணும். மில்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, இட்ஸ் அ கம்ப்ளீட் பிளான்ட் ஃபுட்டு. குழந்தை இனத்தில் வளருது, எனர்ஜி வளர்ச்சி எல்லாமே அதில் தானே வருது. இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்கு குளுக்கோஸ் இருக்குது, அதில் சுகர் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து எனர்ஜி வேணுமா உங்களுக்கு? அதில் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் இருக்குது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஸ்லோவாக போகிற ஃபாஸ்ட்டாக வேணும்னா குளுக்கோஸ் வந்துடும், பிறகு கொஞ்சம் ப்ரோட்டீன் வரும். இட்ஸ் எ கம்ப்ளீட் பிளான்ட் ஃபுட்டு. அதனால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் கடலை சாப்பிட்டுக்கலாம், கடலை போடக்கூடாது. கடலை சாப்பிட்டுட்டு கடலையோ ஏதோ பயிர் வகைகள் ஏதாவது சாப்பிட்டுட்டு இல்லைன்னா நட்ஸு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பாலோ டீயோ காஃபியோ குடிச்சிக்கலாம். நீங்கள் காஃபி பிரியர்னா காஃபி குடிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. காஃபியாக குடிக்கக்கூடாது, ஒரு காஃபி குடிச்சிக்கலாம். சரி, நீங்கள் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு திரும்பவும் நம்ம எல்லாம் கூட்டமாக சேர்ந்து ஒரு காஃபி குடிச்சிக்கலாம், அதுவும் குடிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வடை பஜ்ஜி போண்டா அப்படியே டெய்லி சாப்பிட்டு பழக்கக்கூடாது. என்றைக்கு ஒரு நாளைக்கு கொண்டாடிக்கலாம். இன்றைக்கி வடைக்கு கொண்டாட்டம் அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு நாளைக்கு கொண்டாடிக்கலாம். சரிதானே? தலைவர் பெர்மிட்டட் பெர்மிஷன் வாங்கியாச்சு. அதனால் அந்த மாதிரி செய்யலாமே தவிர என்றைக்கும் ஒரு விசேஷ நாள் அப்படின்னா அது பெர்மிட்டட். இது காலையில் ஏதாவது குடிச்சிட்டு தான் போகணும், குடிக்காமல் போகக்கூடாது, அது தப்பு. எனர்ஜிக்கு ஒரு காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். ஏன்னா சிஸ்டம் அப்போ தான் ஒழுங்காக சர்க்குலேஷன்லாம் நடக்கும். அப்புறம் கொஞ்சம் கழித்து நீங்கள் கிளம்பி ரெடியாகி வரும்போது பால் குடிச்சிட்டு போயிடலாம். தண்ணி அடிக்க தான் கூடாது. காலையில் தண்ணி குடிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா குடிக்கணும், உடம்புக்கு வேணும்ல. நைட்டு முழுசும் ஓவர் நைட் நம்ம தண்ணி குடிக்காமல் படுத்து கிடக்கும். அதனால் ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து எல்லாம் ஆக்டிவேட் ஆகி நல்லா நார்மலாக இருக்கும். அப்புறம் நீங்கள் எதாவது பால் சாப்பிட்டு போகலாம். அது இட்ஸ் எ மஸ்ட்டு. அதான் இப்போ டயபெட்டிஸ் ரொம்ப காமன் ஆகிடுச்சு. மற்றபடி டயர்டாக இருக்கும், நீங்கள் எனர்ஜி இல்லாமல் போனீங்கன்னா டயர்டாக இருக்கும். பெட்ரோல் ரிசர்வ் வந்துடும். 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க நம்ம உபத்தலைவர். அதனால் மஞ்சுமால் பாய்ஸ் உபத்தலைவர் வந்து 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க. ஏதோ எனர்ஜி வேணும், கொஞ்சம் எனர்ஜி